ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நாம் இப்போ பார்க்க போகிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்ட்ரெஸ். ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் மெக்கானிக்கல் பேராமீட்டர். இம்பார்ட்டன்ட் மெக்கானிக்கல் பேராமீட்டர். சே ஃபார் அன் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஸ்பெசிமென் எடுத்துக்கிடுவோம். இந்த சிலிண்ட்ரிக்கல் ஸ்பெசிமெனில் நம்ம ஃபோர்ஸ் இஸ் ஆக்டட் த்ரூ த சென்ட்ராய்டு ஆஃப் த பாடி. சென்ட்ராய்டில் நம்ம என்ன பண்ணுறோம்? ஃபோர்ஸை ஆக்ட் பண்ணுறோம். இந்த ஃபோர்ஸுக்கு பேர் என்ன ஃபோர்ஸ்ன்னு கேட்டிங்கன்னா இது ஒரு டென்சைல் ஃபோர்ஸ். இந்த டென்சைல் ஃபோர்ஸு இந்த கிராஸ் செக்ஷனல் ஏரியாவில் ஆக்ட் ஆகிறது ஸ்ட்ரெஸ்ஸுன்னு நீங்கள் நினைப்பீங்க, அது கிடையாது. இந்த டென்சைல் ஃபோர்ஸு இந்த கிராஸ் செக்ஷனில் இந்த டென்சைல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிறதுனால உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டிவ் ஸ்ட்ரெஸ் உருவாகும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த டைரக்ஷனில் உள்ள ஃபோர்ஸுக்கு இப்படி உருவாகும், இந்த டைரக்ஷனில் உள்ள ஃபோர்ஸுக்கு இந்த பக்கம் உருவாகும். அப்போ இப்படி ரெசிஸ்டிவ் ஃபோர்ஸ், இதுக்கு பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா இது அப்ளைடு ஃபோர்ஸு. இது ரெசிஸ்டிவ் ஃபோர்ஸ். இதுக்கு பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா ரெசிஸ்டிவ் ஃபோர்ஸ். ரைட்டுங்களா? இது அப்ளைடு ஃபோர்ஸு, இது ரெசிஸ்டிவ் ஃபோர்ஸு. இப்போ நம்ம ஸ்ட்ரெஸ்ஸுங்கிற பேராமீட்டர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்ட்ரெஸ்ஸுனா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சிக்மா அப்படி சொல்லுவாங்க, சிக்மா. அப்போது சிக்மா இஸ் ஈக்குவல் டு ரெசிஸ்டிவ் ஃபோர்ஸ் பெர் யூனிட் ஏரியா. ரைட்டுங்களா? ஸோ ரெசிஸ்டிவ் ஃபோர்ஸ் பெர் யூனிட் ஏரியா. இந்த ரெசிஸ்டிவ் ஃபோர்ஸ் பெர் யூனிட் ஏரியா தான் என்னன்னு கேட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்க? ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவாங்க. ரைட்டுங்களா? சிக்மா இஸ் ஈக்குவல் டு ரெசிஸ்டிவ் ஃபோர்ஸ் பெர் யூனிட் ஏரியா. ஸோ அஸ் ஃபார் அஸ் டெஃபினிஷன் இஸ் கன்சர்னிங் தட், இந்த டெஃபினிஷன் எப்படி எழுதணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்டென்சிட்டி ஆஃப் internal resistive force தான் என்னன்னு கேட்டிங்கன்னா stress. intensity of internal resistive force is called as stress. இதில் ஏன் இந்த இன்டென்சிட்டி அப்படிங்கிறத மீன் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஸ்பெசிமென் எடுத்தீங்க அப்படின்னா இதில் நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கும் இல்லையா? நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கும். அப்போ ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர்ஸு ஆக்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி ஒரு பாயிண்ட்டுக்கு ஆப்போசிட்லேயும் ஃபோர்ஸு ஆக்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். இன்டர்னல் ரெசிஸ்டிவ் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். அப்போ இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த பக்கம் ஃபோர்ஸ் கொடுக்குறீங்க, அதே மாதிரி இந்த பக்கமும் ஃபோர்ஸ் கொடுக்குறீங்க. உள்ளுக்குள்ளே ஒவ்வொரு பாயிண்ட்ஸ்லேயும் ரெசிஸ்டிவ் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். சே ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஒரு பாயிண்ட் எடுத்து ரெசிஸ்டிவ் ஃபோர்ஸ் 1 எடுத்திங்கன்னா இன்னொரு பாயிண்ட் எடுத்து ரெசிஸ்டிவ் ஃபோர்ஸ் 2, இது எல்லாம் மொத்தமாக சேரும் போது அது என்னவா மாறுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்டென்ஸ் ஃபோர்ஸாக மாறுது. அதுக்கு பேர் தான் என்னது? இன்டென்ஸ் ஃபோர்ஸாக மாறுது. சரிங்களா? அதுதான் இன்டென்சிட்டி ஆஃப் இன்டர்னல் ரெசிஸ்டிவ் ஃபோர்ஸ். அதுக்கு பேர் தான் என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்ட்ரெஸ். தேங்க்யூ.